எம்ஜிஆரையே மிஞ்சிவிட்ட விஜய். ஆதாரம் இதோ. அடுத்தடுத்து சிக்ஸர் தான். கலக்கத்தில் ஸ்டாலின். கடந்த 6ஆம் தேதி அம்பேத்கரின் நினைவு நாளில் சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவை மறைமுகமாக எதிர்த்து பேசிய வார்த்தைகள் தற்போது அக்கட்சியினரை கொந்தளிக்க வைத்துள்ளது. அவரது பேச்சு பெரும் பேசும் பொருளான நிலையில் தற்போதோ அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கட்சியின் துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா அண்மை காலமாக கட்சியின் நிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்திற்கு தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து கடந்த 7/12/2024 அன்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களுடன் கலந்தாய்வும் செய்யப்பட்டதாம். மேலும் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும், அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியிருக்கிறது. இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையிலும் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அத்துடன் கட்சியினருக்கு இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கிற சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டுதான் கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய மூவர் உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் ஆதவ் அர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் காலத்தின் கரங்களில் இதனை ஒப்படைக்கிறேன் என்று ஆதவ் அர்ஜுனா தற்போது கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது என்னவென்றால், பிசிகவில் இருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள அறிக்கையானது அதிகாரத்தை அடைவோம் என்று முழக்கத்தோடு அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் எனது பயணத்தை கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்தேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக்கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த மக்களுக்கான அதிகாரத்தை தட்டிப்பறிக்கும் அந்த மனநிலையை எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் உடைத்தெறிந்து ஜனநாயக வழியில் அதை பெரும் போராட்டத்தில் பங்கெடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபடுவேன் என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தது தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடையே பெரும் பரபரப்பையும் மட்டுமல்லாமல் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறதாம். மேலும் அது மட்டுமில்லாமல் இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், எம்ஜிஆர் திமுகவில் இருந்து விலகிய அந்த காலத்தில் கூட திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளை எம்ஜிஆரால் கலைக்க முற்பட்ட போது அந்த முயற்சியானது அவருக்கு தோல்வியில்தான் முடிந்ததாக தகவல்கள் வெளியானது. ஆனாலோ தற்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த விஜயின் சூறாவளி அரசியலில் திமுக கூட்டணியை சுக்குநூறாக உடைக்கும் யுக்தியில் விஜய் சிக்ஸர் அடித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் அரசியல் வட்டாரத்தில் தகவல்களும் வெளியாகி வருகின்றன.